सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। मनो अहमिति भोक्तृत्वं प्रतिभासते तदभावे कथं तथा प्रतिभासः. இது ஒரு பூர்வபக்ஷம். அகம் அப்படின்னு இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, சாங்கிய மதத்துல ஆத்மாவுக்கு கர்த்திருவம் கிடையாது, ஆனா போக்திருத்துவம் உண்டு. அதான் பலத்தை அனுபவிக்கிறவன் ஆத்மா, ஆனா காரியத்தை செய்யறவன் ஆத்மா இல்லை. அது முடியுமா? யாரு செய்யறான்னு செய்யறது யாரு? கர்த்தா யாருன்னு சொன்னா புத்தி. புத்தி புத்தியிலேருந்து ஆரம்பிச்சு பாக்கலாம். உடம்பெல்லாம் வேலை செய்யறது சரீரம்னு வச்சுங்களேன், அது இந்திரியங்கள் இதெல்லாம் வேலை செய்யறது. ஆனா இதனுடைய பலத்தை அனுபவிக்கிறது யாரு? ஆத்மான்னு சொல்றோம். இப்ப சரீரம் வேலை செஞ்சால் அந்த வேலையுடைய பலத்தை சரீரம் அனுபவிக்க முடியாது, ஏன்னா அது ஜடம். அப்ப போக்தான்னு சரீரத்தை நீங்க எடுத்துக்க முடியாது. தன்னால நான் விஷயத்தை பார்க்கிறேன், தெரியுறது எழுத்தாவில் இருக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியுது? அந்த பலம் எனக்கு தான் நான் தான் பார்க்கிறேன் இல்லையா? அந்த போகம் எனக்கு வருது, கண்ணுக்கு ஒண்ணும் இருக்கு. அப்ப இந்த விதத்துல பார்த்தேன்னா கர்த்தா வேறொன்னு, போக்தா வேறொன்னு தானே கிடைக்குது. போக்திருத்தம் கர்த்திருவம் இது ரெண்டும் ஒரு இடத்துல சேராதுன்னு சாங்கிய சாஸ்திர சித்தாந்தம். அதனால அகம்னு சொல்றது போக்தாவாம், சைதன்யம். பாக்கியெல்லாம் கர்த்தான்னு நீங்க வேற ஏதோ மனசு நசு சரீரம் இந்திரியம் அதெல்லாம் வச்சிருந்தோம், அதை பத்தி கவலை. அகம் அப்படின்னு சொல்றதுக்கு போக்தா பாதிக்கிறான், அதாவது ஆத்மாதான் பாதிக்கிறான். நீங்க சொன்ன மாதிரி அனாத்மா கலந்த சைதன்யம் சொல்லக்கூடாது, அனாத்மா இல்லை. இது பூர்வபக்ஷம். அகமிதி போக்திருவம் பிரதிபாசते தத் அபாவே கதம் ததா பிரதிபாசः தத் அபாவே போக்திருத்வ அபாவே. போக்திருவம் இல்லாத போய் அகம்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்? எதுக்கு போகம் இல்லையோ அந்த வஸ்துவை நான் அகம்னு சொல்ல மாட்டேன். நான் அகம்னு எதை சொல்லுவேன்னு கேட்டா, எதுக்கு போகமோ அது யாரு கர்த்தாவோ அதை நான் அகம்னு சொல்லலை. கர்த்தா தனியா அறிந்துட்டு போட்டது யாரோ பண்றான், ஆனா போகம் எனக்கு வரும். அதனால நான் போக்தா, போக்திருவம் அவகாசம். இப்ப சித்தாந்தி சொல்றான் நைதத்தாரம். சைதன்யம் போக்தாங்கிறது சித்த சைத்தன்யம் தானே. இந்த சைத்தன்யம் சுசுப்தி காலத்துல இருக்கா இல்லையா? இருந்துதான் ஆகலாம். ஏன்னா சைத்தன்யம்ங்கிறது நிச்சயம், அது எங்கேயும் போகக்கூடியது இல்லை. இருக்குன்னா இருக்கு, எப்பவும் இருக்கு. அப்பயே அகம்னு தெரியல. இது பஞ்சபாதிகாரிக்காரர் கேட்கிறேன். சுசுப்தி காலத்துல நான் தெரியறதா? தெரியல. ஏன் தெரியல? சைத்தன்யம் தெரியுது. சைத்தன்யம் ஆதிக்கின்றிருக்கு. அந்த எதுவும் கலக்காத அந்த சைத்தன்யம் தான் நான் சொல்லப்படுறதாக இருக்குமானால் சுசுப்தி காலத்துல நான் ஏன் தெரியல? இவருடைய நைதத்தாரம் சமுத்காலித உபாதி விசேஷம் சைதன்ய மாத்திரம் அஸ்மதர்த்தா எதின்னு சேர்த்துக்கணும். ததா சர்வதா அகமிதி ஸ்யாத். எந்த உபாதியும் கலக்காத சுத்தமான சைதன்யம் அஸ்மதர்த்தா, அஸ்மத் சப்தத்துக்கு அர்த்தமாக இருக்குமானால், அதாவது நான் அப்படின்னு சொல்லக்கூடியது வெறும் சைதன்யமாக இருக்குமானால், அப்ப எப்போதுமே நான் தெரியும். அதான் சுசுப்தி காலத்துல கூட நான் தெரிஞ்சுருக்கேன். நைத சத்தியம் அந்த மாதிரி தெரிய முடியாது. ஏன்? உபாதி பராமரித்தேன சைதன்யம் அகமித்துல்லிச்சதே இது வக்தும். நைத சத்தியம் இது முடியாது. ஏன்னா சுசுப்தி காலத்துல நான் யாருக்கும் தெரியறதில்லை. இந்திரன் பிரஜாபதி கிட்ட உபதேசம் வாங்கிக்கும் போது 3வது தடவை போகிறத சுசுப்தி கேட்டுட்டு வராங்க.
சுசுப்தியில நான் கூட தெரியலங்கிறான். வேற யாரோ இருக்கிறதும் தெரியல, நான் இருக்கிறது கூட தெரியல. நான் நோ ஏவ இவான நாகத்தை வயம் ஏவம் சம்பிரதி ஆத்மானம் ஜானாதி அகம் அஸ்மி நோ ஏவ இமானி சொல்லிட்டான். நான் இருக்கேன்னு தெரியல, அது இருக்குன்னு தெரியல. அப்ப அகங்கிறது தெரியலேன்னு ஆச்சரியா சுருத்து காலத்துல வெறும் சைத்தன்யமாக இருக்குமானால் அகங்கிறது அப்ப ஏன் தெரியாம போச்சு? தெரியாம போறதுக்கு காரணம் இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது சுத்த சைத்தன்யம் கிடையாது, அது ஏதோ ஒரு உபாதி கலந்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்றேன். உபாதி பராமர்த்தேன சைத்தன்யம் ஆவித்துள்ளிச்சது இது வக்தும். ஆமா, வக்தும் யுத்தம், இதுதான் கேவலம். இதேதான் இதுக்கு பார்க்கலாம். நீங்க வேற புத்தகம் வச்சிருக்கீங்க இல்லையா? இதே புத்தகம் தானே வேற புத்தகமா? அதனால என்ன பண்ண, உபாதி பராமரிச்சுனா உபாதியோடு சேர்ந்ததுனாலே சைதன்யமானது அகமிதி உள்ளிட்டது நான் என்று சொல்லப்படுகிறது. உபாதி கலக்காத சைதன்யம் தத் பராமரிச்சோகி தத் சித்தி நிமித்தா. இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த உபாதி இருந்தால் அப்ப அகம்னு சொல்லலாம். உபாதி இல்லைன்னா அகம்னு சொல்ல முடியாது. உபாதி இருக்கும் போதுதான் நான் சொல்ல முடியும். சுசுப்தி காலத்துல உபாதி இல்லை, அதனால நான் சொல்ல முடியாது, அப்படி சொல்லிடலாம். ஸ்வரூப சித்தி இது இது ஒண்ணு. ஆத்மே நெய்வது ஸ்வரூப சித்தி, இதுவும் ஒரு நல்ல. இந்த உபாதி இருக்கு உபாதி இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிச்சு? உபாதி அகங்கிறதுல உபாதி இருக்கு உபாதி இல்லை, ரெண்டுல ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு யுக்தி சொல்லலாம். இருக்கு இல்லை ரெண்டுக்கும் சொல்லணுங்க. ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா எப்படி தெரிஞ்சதுன்னா இப்படி தெரிஞ்சதுன்னு ஒரு பிரமாணம் காண்பிக்கணும். இல்லைன்னு சொன்னா எப்படி தெரிஞ்சதுன்னு அதுவும் சொல்லணும். இல்லைங்கிறது இல்லாட்டா ஒத்துக்க முடியாது. அப்படி இருக்கிறது இந்த உபாதி இருக்குங்கிறது என்ன பிரமாணம்னு கேட்டா தத்வித்தி நிமித்தா தத் பராமரிச்சா. அந்த சைதன்யம்ங்கிறது சொப்பிரகாசமாக ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அந்த உபாதியே தெரியுது. அகங்கிற உபாதி தெரியுது. இந்த வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் இங்க தெரியுது. அந்த பிரகாசமானது இங்க இருக்கிற அத்தனை பேரையும் பார்க்கறதுக்கு ஒரு சாதனம் ஒத்துக்கணும் இல்லையா? வெளிச்சமே இல்லைன்னு வச்சுக்கிறோம், இங்க இருந்து ஒன்றும் பிரயோஜனம் தெரியாது. அதனால இந்த விஷயம் உபாதி தெரியறதுக்கு காரணமாக இருக்கிறது சைத்தன்யம். தத் பராமரிச்சோதி தத் பராமரிச்சான உபாதி தெரிந்து கொள், அதாவது பாதிப்பது உபாதி, அதுவும் தெரியறதோ அது தெரியறது எதனாலன்னு கேட்டா தத்துக்கு நித்தகா, அந்த சைதன்யத்தினாலதான் அது தெரியறதான். ஸ்வரூப சித்தி ஹேது மகாத்மீவது ஸ்வரூப சித்தி. இப்ப அந்த சைதன்ய ஸ்வரூபம் தெரியறதுக்கு உபாதிக்கு காரணமே. அந்த வெளிச்சம் தெரியறதுக்கு இதெல்லாம் தெரியணுங்கிறது இல்லை, அது தானே தெரியும். சொப்பிரகாசம் சொப்பிரகாசமானத்தால சைத்தன்யம் தானாகவே தெரிகிறது. தானாக தெரியும் சைத்தன்யம் சம்பந்தப்பட்டதுனால உபாதியும் தெரிகிறது. உபாதியால சைத்தன்யம் தெரியுதுன்னு சொல்லக்கூடாது, உபாதியோடு சேர்ந்து சைத்தன்யம் தெரியுதுன்னு சொல்லணும். மகாத்மே நன்வது ஒரு உபதேசி, அந்த சைத்தன்யம் தன்னுடைய மகாத்மத்து மகிமையாலேயே பிரகாசிக்கிறது, இன்னொரு சகாயம் இல்லாமலேயே. ததச்ச விஷயோபராக அனுபவ ஆத்மத்வ சூன்யः ஸ்வரூபதः அகம் இது சுசுப்தே வியவகாசேத விருத்திரூபத்வ அவிசேஷா. இப்படி இருக்கிறதுனாலே அகங்கிறது சுத்த சைதன்யமாக இருக்கும் பட்சத்தில் சுசுப்தேதி அவகாசேத, சுசுப்தியிலும் அது தெரியணும். நீங்க இது சொல்ல முடியாது, சுசுப்தியில அது இல்லை இது இல்லை அதனாலதான் அகம்னு தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அகம்னு தெரியறதுக்கு உங்களுடைய சித்தாந்தப்படி அகங்கிறது சுத்த சைத்தன்யம். ஆனால் அந்த சைத்தன்யம் தான் பிரகாசிக்கிறதுக்கு வேற எதையுமே அபேட்சிக்காததுனாலே தானே தன்னுடைய மகிமையாலே அது பிரகாசிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறதுனாலே சுசுப்தி காலத்திலும் நான் தெரிஞ்சே ஆகணும். இதுல இருந்து நமக்கு சித்தமாகிறது நான்கிறது சைத்தன்யம் இல்லை, அது வேற உபாதிதான். ததச்ச விஷயோபராக அனுபவாத்மத்துவ சூன்யா, சைதன்யமானவே விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு விஷயானுபவமாக ஆகிறது.
விஷய சம்பந்தம் இல்லாட்டா விஷயோபராக அனுபவாத்மத்துவ சூன்யகான்னு அப்படி சொல்லணும். ஆத்மாவை விஷய சம்பந்தமே இல்லை சுசுப்தி காலத்துல. ஸ்வரூபதா அகம் இது சுசுப்தி அவகாசத்தை ஒண்ணு இருக்கு. நான் எப்ப தெரிகிறதோ அப்ப நான் எதையோ செய்யறேன் இருக்கேன் அப்படின்னு ஒரு கிரியையோடு சேர்த்துதான் தெரியுது. ஒரு அனுபவத்தோடு சேர்ந்துதான் தாண்டிது. விஷயானுபவத்தோடு நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பார்த்துட்டு இருக்கேங்கிற போது நான் இருக்கேங்கிறது இல்லாட்டா எதையுமே பார்க்கலன்னு சொன்னா நான் இருக்கேங்கிறது தெரியாது. ரூபத்துவ அவிசேஷா அமாவுக்கு இருக்கும். இது ரொம்ப தைரியசாலி வைப்பான். அவன் சொன்னான் வருது அகமும் தெரியதான் தெரிகிறது. தெரியலேன்னு சொன்னா ஏன்னா நான் தான் தூங்கினேன் எப்படி சொல்ல முடியும்? ஆறு தூங்கினான்னு தெரியாது, நான் முடிச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் தெரியும் அப்படித்தானே சொல்லலாம். தூங்கி முடித்தவன் நான் தான் தூங்கினேன் அப்படிங்கிற விஷயத்துல சந்தேகப்படுறானா? தூங்கினது யாரு? நான் தான் தூங்கினேன். தூங்கி முடித்தவனுக்கு பரிசு தெரிகிறதோ இல்லையோ? இப்போ சுசுப்தி காலத்துல நான்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ப தூங்கினது நான் இல்லை அப்படிதானே ஆகும். அப்ப தூங்கி முடித்தவனுக்கு சந்தேகம் வரணுமா வேண்டாமா? தூங்கினது யாருன்னு வரவே இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சுன்னா தூங்கும் போது தான் தூங்குவது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சந்தேகம் இல்லை சொல்லணும். அவன் சொல்றானா சொல்லலையாங்கிறது விஷயம் வேற. ஆக சுசுப்தி காலத்துல தான் தன்னை பத்தி தெரிஞ்சே இருக்கு சொல்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு. அப்படி இல்லைன்னா மூத்தவனுக்கு சந்தேகம் வரும். யாரு தூங்கினா தெரியல, நான் முடிச்சுட்டு இருக்கேன் ஆனா தூங்கினது தெரியாது அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கும். அப்படி இல்லையே. அவத்தேவாயிதே ததாபி ஸ்மர்யேத யஸ்தன இவ அகங்காரஹ. ஒரு பஞ்சபாதிகாரர் அவனை பார்த்து சொல்றார், சுசுப்தி காலத்துல நீ தெரியலவா உனக்கு, உன்னை தெரியாது உனக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தால் உனக்கு இப்ப ஞாபகம் வரணுமே. என்ன ஞாபகம் வரல? எனக்குதான் ஞாபகம் வருது தூங்கிடுதுன்னு கேட்டேன். என்ன ஞாபகம் வருது? என்ன எந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லணும். தூங்கினது ஞாபகத்துக்கு வருது, தான் ஞாபகத்துக்கு வரல. இப்ப எது ஞாபகத்துக்கு ஸ்மரணத்துக்கு விஷயமானது எது அதை பார்க்கணும். இப்ப நீங்க உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தது ஏதாவது உங்க ஞாபகத்துக்கு வருமா? இல்லையா? ஏதாவது வரும். 10 நாள் முன்னாடி ஒரு கிளாஸ் நடந்தது அப்படின்னு ஞாபகம். அப்ப இந்த ஸ்மரணம் வந்தது. இந்த ஸ்மரணத்துக்கு எது விஷயம்? அன்னைக்கு நடந்த விஷயம் அது விஷயம். யாரு ஸ்மரிக்கிறா? நான் தான் ஸ்மரிக்கிறேன். அப்ப ஸ்மரணத்துக்கு விஷயமாக நான் இல்லை, ஸ்மரணத்துக்கு கர்த்தாவாக நான் இல்லை. அப்ப நான் என்னையே ஸ்மரிக்கிறேன் இல்லை, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு. அப்ப அதே மாதிரி நான் தூங்கினேன் அப்படிங்கிற ஞாபகம் மூக்கின்றவனுக்கு வந்ததுன்னா அந்த ஞாபகத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது அவன் தூங்கினது. ஆனா தான் நான் தூங்கினேன்னு சொல்றானே, அந்த நான்கிறது அந்த அனுபவத்துக்கு விஷயம், மரணத்துக்கு விஷயம் இருக்கிறது. அப்போ அனுபவத்தில் இருக்கான். அதனால அகங்கார அகம்னு எது சொல்லப்படுறதோ இது ஸ்மரிக்கப்படுவதில்லை. அது அப்பவே சொல்லும் போது அனுபவத்துல இருந்து அனுபவிக்கப்பட்டு ததாபதி ஸ்மரியேத இவ அகங்காரம். ஒரு அம்சத்துல நீங்க வேணும்னா நேற்றுக்கு நடந்த விஷயத்தை இன்னைக்கு இல்லாத சமயத்துல நீங்க ஸ்மரிச்சுக்கிறது. ஆனா நான்கிறது இல்லாத சமயத்துல நீங்க நானை ஸ்மரிச்சுக்க முடியுமோ? அந்த மாதிரி ஒரு ஸ்மரணமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் இல்லாத சமயத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது அப்படின்னு ஒரு ஞாபகம் வருமா? வரவே வராது. தான் இருக்கிறதான் ஞாபகம் வரும். அதுல இருந்து என்ன தெரியுது? அகங்கிறது ஸ்மரணத்துக்கு விஷயம் இல்லை. அது அப்போ அந்த சமயத்துல அது அனுபவிக்கப்பட்டு கொண்டு இருக்கே தவிர அது மரண விஷயம். அப்ப சொன்னா மரணம் சம்ஸ்காரம் இல்லாததாலின் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடலாம். நேற்று எத்தனையோ விஷயம் பார்த்தேன், எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? ஞாபகப்படுத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதுதான் நான் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. பார்த்தேன் ஆனா ஞாபகம் அப்படின்னா என்னன்னா அந்த பார்த்தது சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தல. எந்த விஷயம் எனக்கு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தினதோ அந்த விஷயம்தான் மறுபடியும் ஞாபகத்துக்கு வரும். எல்லா விஷயமும் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துறது இல்லை. எதை கவனித்து என் மனசுல எந்த விஷயம் பதிந்ததுன்னு சொல்றோமோ
அதுதான் சம்ஸ்காரத்தை ஏற்படுது. பதினிருக்குங்கிறது சம்ஸ்காரம் தான். நம்ம பார்த்த விஷயம் நம்ம மனசுல பதிஞ்சுது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், அந்த சம்ஸ்காரம் ஏறினதுன்னு இருக்காரு. அடிக்கடி ஞாபகம் வருது. அப்படி இல்லாத விஷயம் மனசுல ஒட்டவே இல்லை, அது ஞாபகத்துக்கு வராது. அது சம்ஸ்காரம் இல்லாததுனால. சம்ஸ்காரம் இல்லாம போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு 2 காரணம் சொல்லலாம். அந்த விஷயமே இதனால பார்க்கப்படலை, அதனால அந்த சம்ஸ்காரம் வரல, அப்படி ஒன்று சொல்லலாம். அல்லது அந்த ஞானம் மறையவே இல்லை, அதனால சம்ஸ்காரம் வரல. சம்ஸ்காரம் எப்போ வரும் தெரியுமா? எந்த விஷயத்தை அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவம் மறையும் போது சம்ஸ்காரத்தை கொடுத்துட்டு போகும். அந்த அனுபவம் சம்ஸ்காரத்தை கொடுத்துட்டு அது போயிடும். அப்பதான் சம்ஸ்காரம் வரும். பார்த்துட்டே இருக்கிறது சம்ஸ்காரம் கிடையாது, பார்த்த முடிச்சதுக்கு அப்புறம் சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரம் அனுபவம் போனதுக்கு அப்புறம் விருத்தியை உண்டு பண்ணும். இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஞானம். அப்ப அந்த விதத்துல பார்க்கும்போது எந்த வஸ்து இருந்துட்டே இருக்கோ அதை ஸ்மரிக்க முடியாது, பார்க்கதான் முடியுமே தவிர விநாசம் இல்லாத வஸ்துவை ஸ்மரிக்க முடியும், அது பார்த்துட்டே தான் இருக்கலாம். இப்ப அகங்காரம் விநாசம் இல்லாததாக இருக்கு. ஏன்னா நான் அகங்காரத்தை சைத்தன்யம்னு சொல்றேன். விநாசம் இல்லாததுனாலே அவிநாசின சம்ஸ்கார அபாவா, அதுக்கு சம்ஸ்காரம் வராது. சம்ஸ்காரம் வராததுனாலே மரியது அகங்கிறது, அது அனுபவத்தை இப்பவே இருக்கு. அப்ப சொன்னார் சம்ஸ்காராபாவா. என்னன்னா ஒரு வஸ்துவை நாம ஸ்மரிக்கணும்னா அந்த வஸ்து அந்த சமயத்துல இல்லைன்னு சொல்லணும். அதை இல்லைன்னு சொல்ற விதம் ஸ்வரூபதா சம்சிருஷ்ட ரூபதான்னு 2 நிமிஷம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 10 நாள் முன்னாடி இந்த குருகுலத்துல பாடம் நடந்தது அப்படின்னு நான் சொல்றேன். நான் எதை பத்தி ஸ்மரிக்கிறேன்? 10 நாள் முன்னாடி குருகுல எது நடந்தது, எது நடந்து முடிச்சு போச்சு? பாடம். இந்த ஸ்மரணத்துக்கு எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த ஞாபகத்துக்கு விஷயம் என்னன்னா பாடம் தான். குருகுலமும் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லலாமா? இல்ல, இந்த குருகுலத்திலே சொல்றீங்க, அதுதான் எழுத்தாப்புல இருக்கு. இது பிரத்யட்சம், இது ஞாபகத்துக்கு வந்ததாக இல்லை. குருகுலம் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு எப்ப சொல்லலாம்னா, நான் இந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறேன். 10 நாள் முன்னாடி குருகுலத்துல பாடம் நடந்து அப்படின்னு ஏதோ ஒரு ஊர்ல இருந்துன்னு நான் படிக்கிறேன். அப்ப என்னாச்சு? குருகுலமும் என்னுடைய ஸ்மரணத்துக்கு தான் விஷயம் இல்லையா? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறேன்? எதை நான் ஸ்மரிக்கிறேனோ அந்த விஷயம் இருந்தா போல அந்த சமயத்துல இருந்துவிடக்கூடாது, என்னுடைய அனுபவத்துக்கு விஷயமாக இருந்துவிடக்கூடாது. அப்பதான் அதை ஸ்மரிக்க முடியும், அதீதத்தை தான் ஸ்மரிக்க முடியும். அப்படி வரும் காலத்துல அன்னைக்கு இந்த மலைகள்லாம் அன்னைக்கு 100 வருஷம் முன்னாடி கூட இந்த மலைகள் இப்படியே இருந்தது, இந்த கோவில் இப்படியே இருந்தது அப்படின்னு ஸ்மரிக்கிறாங்க. அந்த கோவில்லாம் அப்படியே இருந்தது அப்படின்னா அப்ப அந்த மலைகள் இருக்கும்போது அவனால எப்படி ஸ்மரிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், ரூபேன 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஒரு காலத்தை கொடுத்தாங்க. அந்த காலம் இப்ப போயிட்டு அந்த கால விசிஷ்ட ரூபமாக அந்த வஸ்து இருக்கு. இப்ப காலம் மாறினதுனாலே வேற காலம் வந்ததுனாலே அந்த காலத்தோடு சேர்ந்த அந்த வஸ்துவும் இல்லை, வெறும் வஸ்து இருக்கு. இது வெறும் சித்த ஆத்மா, விசிஷ்ட ஆத்மா, உபாதியோட சேர்ந்த ஆத்மா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. நம்ம பர்வதாக சந்தி வியாக்கரணத்துல ஒரு விசாரம் பண்ணுவான். வர்த்தமான காலம்னா என்ன, பூதகாலம் பவிஷ்யத் காலம், இது 2 சொல்றதுக்கு வர்த்தமான காலம்னு ஒண்ணு வச்சிருந்தாதான் பூதகாலம்னா என்ன, பவிஷ்யத் காலம்னா என்னன்னு சொல்லலாம் இல்லையா? பூதகாலம்னா இறந்த காலம்னு சொல்றோம், பவிஷ்யத் காலம் மேல. இது 2க்குமே வர்த்தமான காலத்தை வச்சுதான் பேசியாங்க, இது இல்லாம பண்ண முடியாது. அப்ப வர்த்தமான காலம்னா என்ன? இதுக்கு நீங்க திரும்பி எது பூதமும் இல்லை பவிஷ்யத்தும் இல்லையோ அதுதான் வர்த்தமான காலம் சொன்னீங்கன்னா ஒருத்தருக்கும் புரியாது. ஏன்னா இதை புரிஞ்சுட்டா அதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுட்டா இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா 2ம் புரியாதுங்க. இதுதான் அந்யோன்யாசிரியர் தோஷமும். அதுக்காக இவ என்ன சொல்லுவா, வர்த்தமான காலம் சொல்றதுக்கு ஒரு சப்த பிரயோக அதிகரண காலத்தில்
அது இருந்தால் அது வர்த்தமான காலம், எது இருக்கோ அது வர்த்தமான காலம். சப்த பிரயோகாதிகரண காலத்தில் எதனுடைய பிராகபாவம் வருமோ, அதாவது இன்னும் எது பிறக்கலையோ அது பவிஷ்யத்து. நாம் பேசுற அந்த காலத்தில் எது அழிந்ததோ அது அதீதம். இது நாம் பேசுற காலத்துல எது இல்லையோ, இல்லைங்கிறது ரெண்டு தினசு வருவது போயிருக்கும். அப்படி சொன்னா அழிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். வரவே இல்லை, இன்னதான் வரப்போறது, அப்போ இல்லை தானே. அதுதான் நான் பிராகபாவம் பிரதம்சாபாவம் அப்படின்னு தெரிவிப்பேன். முன்னாடி வந்து போயிருக்குன்னு சொன்னா அதோடைய துவம்சம் இருக்கு பேசுற காலத்துல. இன்னதான் வரப்போறதுன்னு சொன்னா அப்ப துவம்சம் இல்லை, அதனுடைய பிராகபாவம் இருக்குது. பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அபாவத்தை பிராகபாவம்னு சொல்லுவாங்க. பிறந்து வந்து இருந்து அப்புறம் அழிஞ்சு போயிருக்குன்னா அதை பிரதம்சாபாவம்னு சொல்லுவாங்க. ஆக பிரதம்சாபாவாதிகரணமா இருந்தால் வந்து போயிட்டு பவிஷ்யத்தனா பிராகபாவம், அந்த பிராகபாவம் இருக்குதுன்னா இனிமேதான் வரப்போகுது அப்படிங்கிறத வச்சுட்டு இதை விவஸ்தை பண்ண. இப்போ இவன் மலையை பத்தி பேசுறானே, 100 வருஷம் முன்னாடி இந்த மலைகள் இப்படித்தான் இருந்தது அப்படின்னு சொல்றான்னா, அந்த மலைக்கு பிராகபாவமோ பிரசம்சாபாவமோ இவன் பேசுற காலத்துல வந்து ஒன்றும் வரல, இப்போ வரல. அதாவது அவன் 100 வருஷ காலம் முன்னாடி அதே மலைதான் இவன் பேசிட்டு இருக்கு, அதே ஹிமாலயம் அதே மலைதான் இருக்கு. இப்ப என்ன பண்றது, எப்படி இதை வந்து அதீத காலமா சொல்றது? இந்த மலை அப்படித்தான், அந்த ராஜா காலத்துல இந்த மலை இப்படித்தான் இருந்தது அப்படின்னு எப்படி அதீதமாக அதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், அவன் எந்த காலத்தை குறிப்பிடுறானோ அந்த காலமானது இப்ப அதீதமானபடியாலே, இப்ப இல்லாததுனாலே அந்த காலத்தோடு சேர்ந்து தன் விசிஷ்ட ரூபமாக அந்த மலையும் இப்ப இல்லை. காலத்தோடு சேர்ந்ததாக அந்த மலை இல்லை, இப்ப வேற காலம் சேர்ந்து அந்த மலை இருக்கு அப்படின்னு சொல்லி வித்தியாசப்படுத்திக்கணும் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எப்படியா இருந்தாலும் படிக்கும் போது அந்த வஸ்து இல்லை, ஏதோ ஒரு விசேஷணத்தையாவது போட்டு அதோட சேர்ந்து அது இல்லை. இப்போ நேற்றுக்கு நான் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு படிச்சுக்கலாம். ஏன்னா நேற்றுக்கு அப்படின்னு இந்த ஒரு விசேஷணத்தை சேர்த்துட்டேன்னா அந்த நான் இப்போ இல்லை. இன்னைக்கு உள்ள நான் நேற்றுக்கு இருந்த என்னை மறிக்கிறேன் இது சொல்லிக்கலாம். நேற்றுக்கு இருந்த நான்கிறது இன்னைக்கு இல்லை. நான்கிறது நேற்றுக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்கு, ஒரே நான் தான், அதுல வித்தியாசம் இல்லை. ஆனா நேற்று இருந்த நான் அப்படின்னு சொன்னேன்னா அது நேற்றுக்கு தானே இருக்க முடியும். 100 வருஷம் முன்னாடி உள்ள மலைகள் அப்படின்னு சொன்னா அது 100 வருஷம் முன்னாடி தான் இருக்குமா? வெறும்னா அந்த அந்த காலத்தை சேர்க்காமல் நீங்க மலையை சொன்னீங்கன்னா ஒரே மலை தான், அன்னைக்கும் அதே மலை இன்னைக்கும் அதே மலை, நேற்றுக்கும் அதே நான் இன்னைக்கும் அதே நான். ஆனால் நேற்று இருந்த நான் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு உள்ள நான் நேற்றுக்கு இல்லை. இப்ப நேற்றுக்கு இருந்த நான் என்னை இன்னைக்கு உள்ள நான் மறுக்கிறேன். இதுதான் தெரிஞ்சுக்கிறது. நேற்றுக்கு இருந்த என்னை இன்னைக்கு இருந்த நான் பறித்துக் கொள்ள முடியும். இப்படி ஒண்ணு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஸ்மரணம் வரலாம். தியஸ்தன இவ ஸ்மரிதேச, இதுதான் சொல்ற. தியஸ்தன இவ அகங்கார ஸ்மரிதேச. சுசுப்தி காலத்துல நான்கிறது அந்த மாதிரி ஸ்மரிக்கப்படவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்ங்கிறது கேட்டால், அந்த நான்கிறது அந்த சமயத்துல சுத்தமாக பாசிக்கவே இல்லை. ஆனால் ஆத்மா பாசிக்கலே இருந்திருக்கு. அதனாலதான் நான் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு கொண்டு வந்து இதோட சித்தாந்தம். சுசுப்தியில அதான் இங்க சொல்ற, நானும் அத்தேவ சுசுப்தே அகம் அனுபவா சுகம் அகமஸ்வாப்தம் இது. எவனோ ஒருத்தன் அசடு அவன் சொல்றான், சுசுப்தியில கூட நான் தெரியுது, அதனாலதானே நான் தூங்கினேன்னு அவன் சொல்லுறான் அப்படிங்கிறா. ஏந்திரத்தை சொல்றானோ இல்லையோ, அகம் சுகமஸ்வாப்தம் அப்படின்னு. அதை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கான். அது அகங்கிறது இப்ப சொல்லிட்டு இருக்கிறவன், சுசுப்தி காலத்துல அவன் இல்லை. சுப்தோத்சிதஸ்ய ஸ்வாபசுக அனுபவ பராமர்ச தரிசனா ஆத்மனா அந்நிய தத்திர அனுபவம் பவதி. அதுக்கு யுக்தி வேறவன் சொல்றான் ஒரு பக்ஷி. சுசுப்தோத்சிதஸ்ய தூங்கி எழுந்தவன் அவன் சுவாபம், அதுல சுவாபம்னா தூக்கம், அதுல உள்ள சுகானுபவம் இத்தனையும் ஞாபகப்படுத்தி இப்ப பேசுறான். அப்படின்னு சொன்னா யாரு பேசுறான்? எவன் தூங்கினானோ அவன். சுத்தோத்சிகான எவன் தூங்கினானோ அவனை தான் பேசுறான். இப்ப பேசுறவன் யாரு? நான். அப்ப தூங்கினது யாரு? நான். அப்ப தூங்கும் போது நான் தெரிஞ்சின்றதுனால தானே இப்ப மூச்சுண்டு அதே நான் தானே இப்ப சொல்றேன்.
தூங்கினது ஒருத்தன் அப்படி சொன்னா இன்னொருத்தன் அதை அவனுடைய அனுபவத்தை சொல்ல முடியாது இல்லையா? வேற ஆள் மாறிவிட்டான்னா இன்னும் ஆத்மனகா அந்நிய தத்திர அனுபவ சம்பவம். தான் தூங்கலைன்னு சொன்னா வேற யாரு தூங்கினா? அப்போ வேற யாரும் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. நான் சுகத்தி காலத்துல இருந்தால்தான் அந்த விஷயத்தை அனுபவிச்சு இப்ப என்னால சொல்ல முடியும். இது நல்ல யுக்தி தான், நம்ம சரியா இருக்கிற மாதிரி தோணும். நான் அண்ணா தூங்கினேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும்னா தூங்கும் போது இவன் இருந்தாகணும். இவன் தூங்கி இருந்தால்தான் இவன் நான் தூங்கினேன்னு சொன்னது சரியாகும். தூங்கும் போது இவனே இல்லைங்கிற பட்சத்துல நான் தூங்கினேன்னு அவன் சொல்றது எப்படி பிராமாணிகமாகும்? இவனுக்கு தெரியவே தெரியாது யாரு தூங்கினாங்கிறது. அதனால தூங்கும் போதும் நான்கிறது இருக்கு. சரி, இருந்தா என்னன்னு கேட்கிறீங்களா? அப்ப நான்கிறது ஆத்மான்னு சொல்லும். ஆத்மாவை காட்டிலும் வேறு இல்லை. இதுதான் இங்க சர்ச்சை. ஒரு முதுவரை போகும். நான் சொல்றது ஆத்மாவா அனாத்மாவா? அனாத்மான்னு சொன்னா நான் தூங்குறேன்னு செய்யாம போயிடும். ஆத்மா அப்படின்னு சொல்லியாகணும். அப்ப தூங்கும் போதும் அது இருந்திருக்கு. தூங்கும் போது அது இருந்ததுனாலதான் மூச்சங்கத்துக்கு அப்புறம் சொல்றது நான் தூங்கினேன் அப்படின்னு. ஆகையால நான்கிறது ஆத்மாதான் சாமி. இவர் என்ன சொல்றார்? சத்தியம் அஸ்தி நதத் சுவாபே சுகானுபவ சம்ஸ்காரஜம் ஸ்மரணம் கிம் தர்ஹி சுகாவமர்ஷா துக்காபாவ நிமித்தா. இப்ப பஞ்சபாதிகாரர் பேசல பதில். இவனுக்கு பதில் சொல்றதுக்கு கார்த்திகனை பிடிச்சி வைத்தான். அவன் சொல்றான், என்னவா சொன்ன, சுசுப்தியில நீ சுகத்தை அனுபவிச்ச, தூங்கும் போது நல்லா சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சுகத்தை அனுபவிச்சேன்னு சொல்றியா? அதான் ஞாபகம் இருக்குங்கிறியா? இல்லவே இல்லை. அங்கே சுகானுபவத்தை நீ ஸ்மரிக்கல. சுகானுபவ சம்ஸ்காரஜம் ஸ்மரணம்னா சுகத்து தூங்கும் போது அனுபவித்த சுகத்தை ஞாபகப்படுத்தின்னு நீ சொல்றேன்னு நினைச்சுக்காதே. ஏன்னா சுசுப்தியில இல்லை சுகம். அப்படின்னு தருகி சுகாவமர்ஷா துக்க அபாவ நிமித்தா. மூச்சென்றிருக்கும் போது பல துக்கங்கள் இருந்தது. இந்த துக்கங்கள் தூங்கும் போது இல்லை. இதை வச்சு நீ சுகமாக இருக்கிறதா? என்ன திருஷ்டாந்தம் சொல்லுவானா, ஆராபகமே சுகி சம்பிருத்தோகம் அப்படின்னு ஒரு அனுபவம் வரும். பெரிய தலையில பாரத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த முடியாத பாரம். எவனோ ஒருத்தன் நடுப்புற அதை கொஞ்சம் எடுத்து சுய வச்சான் அப்படின்னு இருக்கு. ரொம்ப சௌக்கியமா இருக்கு. தலையில இத்தனை நாள் வேதனை மட்டும் இருந்தது. ஒரு கணத்துக்கு அந்த வேதனை கொஞ்சம் நகண்டு போன உடனே ஒரு சௌக்கியம் இருக்குன்னு சொல்றோம். அது சௌக்கியம் வரல, துக்கம் போச்சுன்னு அர்த்தம். வேதனை போச்சு, அது சுகம்னு ஒண்ணும் இல்லை. துக்கம் போனதை சுகம்னு பேசிக்கிறான் சௌக்கியம் அப்படின்னு. ஆக சுகாவமர்ஷா துக்க அபாவ நிமித்தா. அதாவது அதை நீங்க பேசுறது எப்படி வேணாலும் பேசலாம். சுகத்தை சுகம்னு சொல்லலாம், துக்கம் இல்லைங்கிறதையும் சுகம்னு பேசலாம். அது விவகாரம் இருக்கு. கதம் சொப்பனை இப்ப பாருங்க எப்படி துக்கானுபவம் இல்லைங்கிறது சொல்றாங்க. மூச்சென்றுகிறது துக்கானுபவம் இருந்துட்டே இருக்குங்கிற ஒன்றும் பெரிய விவாதமே இல்லை. சொப்பனத்துக்கு சொப்னே தாவத் அத்தேவ துக்கானுபவா. ஏதோ விரட்டுறது, பயந்து ஓடும்படியா இருக்கு, விழுதா மாதிரி இருக்கு, நானா விதமான துக்கம் நன்னாவே வரும். சுசுப்தேது தது அபாவா சுக விபதேசா. சொப்பனத்துல பார்த்த துக்கங்கள் ஏதாவது சுசுப்தியில இருக்கோ இல்லையோ நான் அந்த துக்கம் இல்லைங்கிறத நான் சுகம்னு பேசுறேன். சுகத்தை அனுபவிச்சுட்டு வந்து சொன்னேங்கிறது இல்லை. ஏன் அந்த இத்தனை நாள் ஜாக்கிரத்திலையும் துக்கம் வந்தது, சொப்பனத்திலையும் துக்க அனுபவம் வருது, சுசுப்தியில அந்த துக்கம் எங்க போச்சு, ஏன் வரல அப்படின்னு கேட்பேன். அந்த துக்கம் அந்த சமயத்துல ஏன் வரல அப்படின்னு சொல்றார். சதபாவச்ச கரண வியாபார ரூபரமா. சுசுப்தி காலத்துல இவனுக்கு ஏன் துக்கம் வரல அப்படின்னு சொன்னா அந்த துக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவனுடைய இந்திரியங்கள் வேலை செய்யல. மனசு வேலை செஞ்சாதான் துக்கத்தை அனுபவிக்க முடியும், இல்லாட்டா முடியாது. சரியா? மனசு வேலை நின்று போச்சு சுசுப்தி காலத்துல, அதனால துக்கம் அனுபவிக்க முடியாது. அதனால துக்க அபாவா. இந்த சுகம் துக்கம் இது ரெண்டுமே அனுபவிக்கும் போது மாத்திரம்தான் இருக்கு. அனுபவம் இல்லைன்னா இல்லையா? சுகமும் அப்படிதான் துக்கமும் அப்படிதான். இதெல்லாம் பிரதிபாச மாத்திரம் தெரியும். சௌக்கியமா இருக்கேன்னு தெரியும் போது சுகம் இருக்கு, தெரியலைன்னா சுகம் இருக்குங்கிறது இருக்கு. அதே மாதிரி துக்கமும் தெரியும் காலத்துல இருக்கிறத விட தெரியாத சமயத்துல அது இருக்கு.
यदि पुनः सुप्तः सुखम इति च तद्विषयं स्मरणं स्यात् तदा विशेषतः स्मर्येत न च तदस्ति. இது எப்படி ஒரு பலமா அடிச்சு சொல்றீர்கள், அது சுகம் இல்லை துக்க அபாவம் தான் அப்படிங்கறது எப்படி சொல்றீங்கன்னு கேட்கறீங்களா? இன்னும் கொஞ்சம் அவன்கிட்ட ஒரு கேள்வி தூங்கி எழுந்தவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா சொல்லுவான். அதுல இருந்து நமக்கு பதில் கற்றுக்கிறோம். இவன் துக்க அபாவத்தை சுகம்னு சொல்றானா இல்ல சுகத்தை சுகம்னு சொல்றானா அப்படிங்கிறத எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஒரு சின்ன பரீட்சை பண்ணிப்பாங்க. நான் ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தேன் பாருங்க. தலையில பெரிய பாரத்தோட வந்துட்டு இருக்கான், கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த பாரத்தை கீழே இறக்கி வச்ச உடனே பாரா சுஷ்மா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சொல்லக்கூடிய அந்த சௌக்கியங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ஏற்கனவே இருந்த துக்கம் விலகினது, அதனுடைய அபாவம் தான். ஏன்னா நான் கேட்டேன், ஒரு ஒரு சுகத்தான சாதாரணமா சுகத்தை அனுபவிக்கிறான்னு இருக்கும். ஏதோ பாயசம் சாப்பிட்டான், சுகத்தை அனுபவிக்கிறான், சௌக்கியமா இருக்கு, பிடிக்குது அவனுக்கு. என்ன சுகம் இது? பாயசம் சாப்பிட்ட சுகம் அப்படின்னு சொல்லுவான். வேற எதையோ அனுபவிக்கிறான், என்ன சுகம் இது? இந்த விஷயத்தினால வந்து ஒவ்வொரு விஷயத்தை சேர்த்து சேர்த்து இதனால வந்த சுகம் இதனால வந்த சுகம்னு குறிப்பிட்டு அவனால சொல்ல முடியும் சுகத்தை அனுபவிச்சவனுக்கு. சரியா? ஒரு விஷயத்தை சேர்த்து இதனால கிடைக்குது இந்த சுகம் இல்லையா? அந்த எங்கேயோ கோவிலுக்கு போனேன், சுவாமி தரிசனம் என்ன கிடைக்குது, சுவாமி தரிசனத்தினால ஒரு சுகம், ஒரு காரணத்தை சொல்லி சொல்லிடுவான். இப்ப தலையில இருக்கிற பாரத்தை கீழே வச்சுட்டு சுகம்னு சொல்றானே, எதனால சுகம்? இல்லை, சுகம் ஒன்றும் இல்லை. சுகத்துக்கு ஒரு காரணத்தை சொல்ல, இதுவா பாரம் இறக்கி வச்ச சுகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாரம் இறக்கி வச்சா துக்கம் போச்சு, துக்க காரணம் போயிட்டோலையோ அதுதான். அதனால சுகம் வரல. சுகத்துக்கு நீங்க இன்னொரு காரணத்தை காண்பிக்கணும், அங்க ஒரு காரணம் காண்பிக்க முடியாது. பாரம் இறங்கினதே தவிர வேற ஒன்றும் சுகம் வரத்துக்கு அந்த காரணமே இல்லை. அதனால இந்த சுகம் எந்த சுகம்னு அவனால சொல்லவே முடியாது. இந்த சுகம் அந்த சுகம்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இதே மாதிரி தூங்குறவன் முழிச்சதுக்கு அப்புறம் சௌக்கியமா தூங்கினேன் அப்படின்னு சொல்றான்னா, நீ அனுபவிக்க அந்த சுகத்தை பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னா அவனால ஒன்றுமே சொல்ல முடியாது. என்ன சொல்றதுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், அவன் வந்து சுகத்தை அனுபவிக்கல, இந்த துக்கம் இல்லாம இருந்தது, துக்க அபாவம், இதைத்தான் அவன் வந்து சுகம்னு பேசுறான். இப்ப இதுல நான் வந்து ஒன்னும் சொல்ல முடியாது இல்லையா? துக்க அபாவம், என்ன துக்க அபாவம், என்ன துக்கம், அதுல ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. துக்கம் இல்லாம இருந்தது போறோம். இதுதான், இதை நான் சுகம்னு சொன்னேன்னா இப்ப இந்த சுகத்துக்கு நான் விசேஷத்தை காண்பிக்க முடியாது. சுகத்தை நான் சுகம்னு சொல்லும் போது அந்த சுகத்தை பத்தி விசேஷம் சொல்லுவது. என்ன சுகம் அது? நல்ல பாயசம் சாப்பிட்ட சுகம், அந்த சுகம், இந்த சுகம் அப்படின்னு குறிப்பிட்டு விசேஷம் சுகத்தை சுகத்தை இப்படி ஒன்றும் சொல்லவே முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அது சுகம் இல்லை, துக்க அபாவம் தான் தெரிகிறது. எதி புனः சுத்தः சுகம் இது தத்விஷயம் ஸ்மரணம் சுசுப்தி காலத்தை அனுபவிச்ச சுகத்தை வந்து இப்ப ஸ்மரிக்கிறான்னு இருக்குமானால் ததா விசேஷதா ஸ்மரியேத. அது என்ன சுகம் அப்படின்னு தெரிஞ்சு ததஸ்தி தூங்கி முடிச்சவனுக்கு தெரியவே தெரியாது. இது சுகம்னு சொல்லுவானே தவிர என்னடா சுகம் அது அப்படின்னு கேட்டா ஒன்றும் தெரியுது நக ததஸ்தி. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு யுக்தின்னு சொல்லலாம். அவன் சுகத்தை அனுபவிக்கிறது தெரியலேன்னு சொல்லிக்கிறான். தூங்கும் போது ஏதாவது தெரிஞ்சுதா அவனுக்கு? ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியலன்னா சுகமும் தெரியலேன்னு தானே ஆச்சு இல்லையா? இல்ல சுகம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றான், ஒண்ணுமே தெரியலேன்னு சொல்றானோ. ஒன்றும் தெரியாத சமயத்தை இவனுக்கு மேல சுகம் தெரிஞ்சதுன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? எபதேசோபி சுகம் சுத்தே கிஞ்சின்மயா சேவிதம் இதுக்கு தெரிச்சது. ஆனா தூங்குறவனுக்கு ஒண்ணுமே தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஒண்ணுமே தெரியலேங்கிறது சொல்லும் போது சுகம் தெரிஞ்சதுன்னு சொல்றானோ இல்ல. ஆக ஒண்ணும் தெரியலேங்கிறது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா இவன் சுசுப்தி காலத்துல சுகத்தை அனுபவிக்கலே அப்படிங்கிறது தெரிவிக்கிறது. அப்போ ஒருத்தங்கத்தான் தூங்கி முழிச்சவனுக்கு அந்த லாகவம்னா ஒரு சுறுசுறுப்பு, லாகவம்னு சுறுசுறுப்புக்கும் பேருவும். சுப்தோத்சித அங்கலாகவ இந்திரிய பிரசாதாதினா சுகானுபவோன்மயனம். இது யாரோ சொன்னான். தூங்கி முழித்தவனுக்கு உடம்பு சுறுசுறுப்பா இருக்கு, அவருடைய இந்திரியங்கள்லாம் புத்துணர்ச்சியோட இருக்கு. இந்திரிய பிரசாதம் ஏற்கனவே சிரமப்பட்டு இருந்தது, இப்ப நன்னா இருக்கு.
இது எங்கேன்னு வந்தது அப்படின்னு கேட்டால் இவன் சுசுப்தி காலத்துல அனுபவித்த சுகத்தினாலே, சுசுப்தியில சௌக்கியமா சுகத்தை அனுபவித்திருக்கிற காரணத்தினாலதான் இவனுடைய அங்கங்கள் முழுத்துக்கும் போது லகுவாக இருக்கு. லகுனா சுறுசுறுப்போட இருக்கு. இவனுடைய இந்திரியங்கள்லாம் நல்ல புத்துணர்ச்சியோட இருந்துருக்கு. இதுக்கு என்ன இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சுசுப்தி காலத்துல சௌக்கியத்தை அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம். தப்புன்னு தது அனுபூதஞ்சே சுகம் மரியாத. அந்த சுகானுபவம் ஒண்ணு இருந்ததுன்னா ஏன் ஞாபகத்து வரல? இது என்ன சுகம்னு சொல்ல, சுசுப்தியில அனுபவிச்ச சுகத்தை பத்தி ஒண்ணுமே சொல்ல தெரியுது. நகத்திர லிங்கேன பிரயோஜனம். இது என்ன அனுமானம் என்ன பண்றது? நீ உடம்பு இருந்தா சுறுசுறுப்பா இருக்கேங்கிறத வச்சுன்னா அவன் அனுமானம் இருக்கா பண்ணனா, அவன் அனுபவிச்சிருந்தான்னா அவனுக்கே ஞாபகம் வர வேண்டியதுதானே சுகம். அப்ப இதுல இருந்தே தெரியுது அவனுக்கு சுகானுபவம் இல்லை. அப்ப எப்படி சுறுசுறுப்பு எல்லாம் வருது? இது சுகானுபவம் இல்லாமலே வருதா? சுகானுபவம் இல்லாமலே வரும். எத்தேவம் சுத்தோச்சிதத்தை கதம் கஷ்டத்தின் அங்கலாகவம் கஷ்டத்தின்னா தூங்கி முடிச்சோன்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுறுசுறுப்பா இருக்குங்கிறது இல்லை. சில பேருக்கு ஒரே சோம்பலா இருக்கு, சில பேருக்கு சுறுசுறுப்பா இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசத்தை பார்க்கிறோம். அப்ப இது எப்படி எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டா உச்சது ஜாகரணே காரியகரணான் சமயந்தி தது அபனுக்தயே வியாபாரோபரமஸ்வாபக தத்ர யதி சம்யக் வியாபாரோபரமஹ ததா அங்கானி லகூனி இதரதா குருனி. இதுதான் வேலை செஞ்சு நம்ம இந்திரியன்ஸ் தான் நம்ம நிறைய வேலை கொடுக்குறோம். அந்த வேலை பண்ணி அது அப்படியே கலத்து போயிடுறாரு, கிராந்தமாக போயிடுறது. அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுறது? கொஞ்ச நாள் வேலை பண்ணாம இருக்கும். சுகத்தை அனுபவிக்கணுங்கிறது இல்லை. சுகத்தை அனுபவிச்சா மறுபடியும் வேலை தான் இருக்கு. சுகத்தை அனுபவிக்கிறதுன்னு ஒரு வேலை வந்துருமே அதுக்கு. ஆக வேலை நின்று போகாது. வேலை நிறுத்தினாதான் இப்ப துக்கம், அதாவது துக்கம் இல்லாம இருக்கும். அதனால அது அபனுத்தையே சாமியந்தி, அந்த சிரமத்தை போக்கிக்கிறதுக்காக சிரம பரிகாரம், அதாவது வியாபார உபரமா தம் வேலையை சித்த நேரத்துக்கு நிறுத்திக்கிறது. இதுதான் பாபம்னு சொல்றோம். இந்த மாதிரி கொஞ்ச காலம் அது ரெஸ்ட் எடுத்து கொடுத்தோம்னா மறுபடியும் வேலை செய்யறது யோக்கியமாக அந்த புத்துணர்ச்சி வந்து. இப்ப சில பேர் எழுந்திருக்கும் போது ஒரே சோம்பலா இருக்கு. அது எப்படி சோம்பலா இருக்கு தெரியுமா? அவனுடைய இந்திரியங்கள்லாம் சரியானபடி இது ஆகல, வியாபாரத்தை நிறுத்தல, சொப்பனத்துல ஓடிட்டே இருக்கு. சொப்பனத்துல அவனுடைய மனசு மேல நிறைய அலைஞ்சிருக்கு, வேலை செஞ்சிருக்கு. வேலை செஞ்சா முடிச்சுன்னா சுசுப்தியில நல்லா அடைஞ்சு போயிடுச்சோன்னு சொன்னா இருக்கும் பழக்கணும் நன்னாவும். ஆக இதுதான் காரணம். சில பேர் சுசுப்தி வரலன்னு சொன்னா சொப்பனத்திலே இருந்து வந்தா அவங்களாகும். அப்படி இருக்கணும். இதுக்காக சுசுப்தியில அவன் சுகத்தை அனுபவிக்கிறதுனாலதான் அவனுடைய அங்கலாகவம்னு சொல்றதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. தற்றையே சமயத்து வியாபார உபரமஹா, அந்த வியாபார உபரமமானது பூர்ணமாக நன்றாக ஆச்சு அப்படின்னு சொன்னா ததா அங்கான் லகூனி, அப்போ சுறுசுறுப்பா இருக்கணும். பூர்ணமா வியாபார உபரமம் ஆகல, வேலை நடந்துட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா குருவும் அப்படிதான். ததேவம் இது யாரை வச்சு பேசிட்டாரு தெரியுமா? இது வேதாந்த சித்தாந்தம் இல்லை. இது வேதாந்தி பேசினதாக வச்சுக்கூடாது. வேதாந்திக்கு ஆத்மஸ்வரூப சுகம் சுசுப்தி காலத்துல பிரகாசிக்கிறது. அப்ப அஜானம் பிரகாசிக்கிறது. இது வேதாந்த சித்தாந்தம். இப்ப இந்த ஆளை விரட்டுறதுக்காக கார்த்திகனை விட்டு பேசி சொல்லி அவனுக்கு சுசுப்தியில சுகம் கிடையாது, சுகத்தை அனுபவிக்க முடியாது, விஷய சம்பந்தமே இல்லையே, அதனால சுகம் வராது. அப்ப என்ன ஆச்சுன்னா அப்ப துக்கம் இல்லை அப்படிங்கிறத மாத்திரம் வச்சுட்டு சுகம்னு பேசுறேன். இது அவனுடைய சித்தாந்தம், வேதாந்த சித்தாந்தம் நினைக்க வேண்டாம். ஏதோ ஒரு அவனுக்கு பதில் சொல்றதுக்கு அவனை விட்டு சொல்ல சொல்லிட்டேன். ததேவம் நாயம் லீலாதி பிரத்யா அந்யா ஏவ ஆத்ம விஷய அகம் பிரத்யா நாது விஷயானுபவாதேவ அகமுல்லேகா. என்ன ஆச்சுன்னு கேட்டா இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினத்துல இது இப்ப பேசுறது பஞ்சபாதிகாச்சாரம். இந்த அகம் அகம்னு நம்ம எங்க ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுமா? அகம்னு சொல்றது வெறும் ஆத்மாவா இல்ல கலந்த ஆத்மாவா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதுல பூர்வபக்ஷம் எதுவும் கலக்காத வெறும் ஆத்மாதான் அகம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும்ங்கிறது நிறைய விஷயத்துல தேவை. சித்தாந்தி சொல்றது அப்படி கிடையவே கிடையாது. வெறும் ஆத்மா அகம் கிடையாது, கலந்தாதான் அகம் அகமாகும் அப்படின்னு சொல்றாங்க.
ஆக கடைசியில் என்ன பண்றார், நாயம் என்னென்ன கலக்கிறதுங்கிறத பாக்குறதுக்கு இது கலந்துதா அது கலந்துதான்னு பார்த்தா அவன் சொன்ன அம்சங்கள் எல்லாம் கலந்து அது ஆத்மா சொல்ல முடியாது. யதா நீலாய் பௌத்தம் சொல்லும் போது அந்த பிரதீதி ஞானம் வருதே, பிரதீதியே அகம்னு சொல்றான். அது இல்லை. நாயம் நீலாதி பிரத்யா அந்நே ஏவ ஆத்ம விஷய அகம் பிரத்யா நாதி விஷயானுபவாதேவ அகம் உல்லேசா. அதாவது பிரதீதியே அகம்னு வச்சுட்டு பௌத்தம் பேசுற மாதிரியும் இந்த அகம் இல்லையே, விஷயானுபவம் ஏற்பட்டதுனாலே இந்த ஆத்மாவுக்கு அகம்னு பேர் வந்தது அப்படிங்கிறதும் இல்லையே. ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றோம், அந்த அனுபவம் ஏற்பட்டதுனாலதான் அகங்கிற பேர்ல ஆத்மா சொல்லப்படுறதுங்கிறது இல்லை. அதனால இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, இதை நான் முன்னாடி சொன்ன யுக்திகள் பற்றி தஸ்மாத் பிரம்மவிதாம் ஏகபுண்டரீகஸ்ய கிருதசரீர பரிகிரகஸ்ய பகவதோ பாஷ்யகாரஸ்ய மதம் ஆகமயி பெறுகிறோம். நீங்க சொல்ற யுக்திகள் ரெண்டுமே சரியா இல்லைங்கிற காரணத்தினால கடைசியில வேதாந்தி செல்லக்கூடிய யுக்திக்கு தான் நாம முடிக்கணும். அங்கதான் முடிவு கொண்டு வரணும். எப்படி யாரு சொல்றா, பாஷ்யகாரர் சொல்லியிருக்கார், பிரம்மவிதாம் ஏக புண்டரீகம். புண்டரீகங்கிறது சிரேஷ்டத்தை, சிரேஷ்டங்கிற அர்த்தத்துல புண்டரீகன்னு சொல்றோம். ஏக புண்டரீகனா மகா ரொம்ப சிரேஷ்டமானவர், பிரம்மஞானிகளுக்குள்ள சிரேஷ்டரான அவர் எதுக்காக சரீர பரிகிரகம் பண்ணிட்டு வந்தார்னு கேட்டா, லோகானுகிரக ரசதையா, தனக்கு தன்னுடைய பிராரப்த கர்மானே இல்லை, லோகத்துக்கு அனுகிரகம் பண்றதுங்கிறது ஒரே உத்தேசத்துல, இந்த ஒரே உத்தேசம் தான், வேற எதுவுமே. இதே மாதிரி கீதையில வருதோ, பரித்ராணாய சாதுனா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி விஜய. இதையும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய ஞான சம்ஸ்தாபனார்த்தாய லோகானுகிரக ரசதையா, லோகத்துல அனுகிரகம் பண்ணணும், அது ஒண்ணுதான் உத்தேசம். எப்படி அனுகிரகம் பண்ணணும்? சம்யஜான பிரவர்த்தனம், சாந்தி அத்தியாசம். அஜானத்துல போய் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த லோகத்தை எப்படியாவது சம்யஜானத்தை கொடுத்து அதுல இருந்து வெளிக்கொண்டு வரணும். இதுதான் பிரயோஜனமா. சம்யஜான பிரவர்த்தனம், சம்யஜானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதையே பிரயோஜனமாக கொண்டு சரீர பரிகிரகம் பண்ணியிருக்கார் பகவத்பாதர் பாஷ்யக்காரர். இதுக்காக அவதரித்தார். இந்த பிரயோஜனத்துக்காக கிருத சரீர பரிகிரகத்திய பகவதோ பாஷ்யக்காரஸ்ய, இப்பேற்பட்ட பாஷ்யக்காரருடைய மதம் அவர் எதை சொல்றாரோ அது ஆகம விபரீதம். அதைத்தான் ஒத்துக்க வேண்டியது. வேற வழியே நீ சொன்னதும் சரியா இல்லை, எது யுக்தி சரியா வரல, எதுவும் சரியா வரல. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா, ஒரு உபாதி கலந்த ஆத்மா அகம்னு சொல்லப்படுறது. இதுதான் இருக்கு. என்ன உபாதி அதுல கலக்கிறது அப்படிங்கிற விஷயத்த மேல கவி இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. சுத்த ஆத்மாவை நான் அகம்னு கேட்கல, என்னமோ ஒண்ணு கலக்கிறது. என்ன கலக்கிறதுன்னு கேட்டா அவன் ஒண்ணு சொன்னான் இது கலக்கிறது, இன்னொன்னு சொன்னான். அது ரெண்டும் கலக்கிறத வச்சுட்டு பேச முடியாது, அது அடிபடுது. பரஸ்பரம் அவதான் சொல்றேன் பேசிக்கிறது. அப்ப எதை கலந்ததுனால ஆத்மா அகம் அப்படின்னு தெரிகிறது? அகம்னு தெரியறதுக்கு காரணமா கலப்படமா ஆகிற வஸ்து எதுன்னு கேட்டா அது மேல தவிர்ச்சதுன்னு சொல்லுகிறார். அவித்யான்னு சொல்லுங்க. அப்புறம் அடுத்த கிளாஸ் தவிர்ச்சதை அடுத்தது